வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு கிச்சன் வந்து ஷிஃப்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு லைன்லாம் வந்து நம்ம சரி பார்க்க போறோம். அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைனை வந்து ப்ராப்பரா நம்ம எடுத்து கொடுக்க போறோம். இந்த ஒண்ணு இல்லைங்க, இந்த 2 பின் சாக்கெட்ல இருந்து இந்த பாக்ஸ்க்கு வந்து லைன் போகுது. ஸோ வந்து நம்ம இதை ப்ராப்பரா கொடுக்க போறோம். ஸோ வந்து நமக்கு லைன் வருது, ஓகேவா? இந்த பாக்ஸ்ல இருந்து போகுது. ஸோ லைன் வந்துட்டு இருக்கு. இப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய மாடல் வந்து சப்மீட்டர், அதாவது இந்த டிஸ்க் வச்ச சப்மீட்டர் இருக்கும் பாத்தீங்களா? இது இருக்கு பாருங்க, இந்த டிஸ்க் வச்ச சப்மீட்டர் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு என்ன ஆம்ஸ் 16 ஆம்ஸ் 16 ஆம்ஸ்ல வந்து ஃபியூஸ் கேரியர் புடி போட்டிருக்கு. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு லைனை கட் பண்ணி கொடுக்க போறோம். இதை இங்க ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அங்க போய் லைனை கொடுக்க போறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? சப்ளை வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். என்னடா இங்கே வாங்க, ஃபியூஸ் கேரியில் பிடிங்குமே சப்ளை வருது பாருங்க, தெரியுதா? அதை பாரு. ஸோ வந்து ஃபியூஸ் கேரியில் பிடிங்குமே ரெண்டுத்துலேயுமே சப்ளை வருது. என்னடா அது, என்ன ப்ராப்ளம்? வா பார்ப்போம். இங்கே வா. ஒரு ரிட்டர்ன் சப்ளை வருதுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லைன் நியூட்ரல் வந்து மாறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் சப்ளை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க மாறி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? ஸோ வந்து இது வந்து இன்கமிங்ல சப்ளை வருதா? இன்கமிங்ல சப்ளை வரல, அப்போ ரிட்டர்ன் சப்ளை தான் வருது. அப்போ நியூட்ரல் வந்து எங்கேயோ மாறி இருக்கு. என்னடா அது, லைன்ல சப்ளை வரல. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதோ சப்ளை தெரியுதா? லைன் எரியுது. ஸோ வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சப்மீட்டரில் வந்து ஃபேஸ் நியூட்ரல், அதாவது லைன் நியூட்ரல் வந்து மாறி இருக்கு. ஸோ நம்ம அதை நம்ம நேராக கொடுத்தாலே, கரெக்டாக கொடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும். இல்லை எப்பயுமே சப்மீட்டர் மீட்டரை பொறுத்த வரைக்கும், சிங்கிள் ஃபேஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் லைனு நியூட்ரலு லைனு, இதுதான் வந்து ஆர்டரு. ஸோ இப்போ அந்த ஆர்டர் நம்ம கொடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்காக நம்ம வந்து லைனில் வச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஷாக்கி அடிச்சிச்சு. ஸோ இது சப்மீட்டர் தான். மெயின் மீட்டரில் போயிட்டு நம்ம அங்கே ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்து மாற்றி கொடுக்க வேண்டியதான். இங்க வந்து அந்த சப்மீட்டருக்கு மெயின் மீட்டர்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ வந்து இந்த 2 போல் பிரேக்கர் ஆஃப் பண்ணாலே அங்கே வந்து லைன் கட் ஆகிடும் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த 2 வயரையும் மாற்றி கொடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ போயிட்டு மெயின் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெயின் ஆன் பண்ணிப்போம். இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ கரெக்டாக நம்ம லைனு நியூட்ரல் லைனு, இப்போ இதில் ரிட்டர்ன் சப்ளை வருதான்னு பார்ப்போம். இந்த பக்கத்தில், ஸோ இந்த பக்கத்தில் ரிட்டர்ன் சப்ளை வரல. அவுட் கன்சியூமர் சைடில் ரிட்டர்ன் சப்ளை வரல. இந்த பக்கம் சப்ளை வருது. ஸோ இப்போ வந்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்துடலாம் சுவிட்ச் பாயிண்டில். ஸோ வந்து இப்போ அந்த ஃபியூஸ் கேரியரில் போட்டால் இங்கே நம்மளுக்கு ஒரு சைடு தான் லைன் வரும். இப்போ வந்து நான் எப்படி பண்ண போறேன்னா, லைன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். இதில் வந்து இது லைவு, இது நியூட்ரலு. இப்போ நம்ம வந்து இதில் லைவை கொடுத்துட்டு இதில் டைரக்டாக ஜாயிண்ட் அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட போகிறோம். டேபிள் பண்ணி நிறைய பேர் நினைப்பீங்க, இது ஒரு வீடியோவா, இதை எடுத்து போறியா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து ஃபால்ட் பிகினர்ஸுக்கு ஒரு இது சின்ன கம்ப்ளைண்ட் தான். ஃபேஸ் நியூட்ரல் மாறி போயிருக்கு மீட்டரில், அவ்வளோதான். அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிகினர்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப ஃபுல் வீடியோ விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. என்னோட வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது. கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, அதனாலே கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பக்காவாக இங்கே டேப் அடிச்சிட்டோம். இதெல்லாம் கேபிள் டை போட்டு ப்ராப்பராக கட்டிட்டு இது பண்ணிடலாம். போய் லைன் ஆன் பண்ணிட்டு பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லைன்ட்டு. ஸோ வந்து இங்கே இந்த ஃபியூஸ் கேரில் போட போகிறோம். ஸோ வந்து இங்கே ஒரு பக்கம் தான் லைன் வருது. இப்போ கரெக்டாக வருது ப்ராப்பராக. இங்கேயும் வந்து கரெக்டாக லைன் வருது. ஸோ ஃபேன் போட்டால் ஓடுது, பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான். இது சின்ன வேலை தான். இது வந்து ஒரு வீடியோவான்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், பிகினர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற என்ன, இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு க்ரீன் கலர் ஹார்டின் வந்து கமெண்ட்ல போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்.
கொஞ்சம் உடம்பு சரியாதனால தான் நான் ஃபுல் வீடியோ போடல. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வரும். இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டா இல்லை ஏதாவது எலக்ட்ரிக்கல் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.